வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா தான் மனிதர்களின் பிறப்பிடமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாபிக் வந்து பேசியிருந்தோம். அதோட எண்டில் வந்து மனிதர்கள் வந்து எல்லாருமே மனிதர்கள் தாங்க, எல்லார் உடம்புலையும் ரத்தம் தான் ஓடுது, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் கூட வந்து பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் வித்தியாசமான மனிதர்களாக நம்ம எல்லாருமே இருக்கோம். அதுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப் குரூப் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது பிளாக்ஸு, ஒயிட்டு, ஈஸ்ட் ஏஷியன், சவுத் ஏஷியன், இண்டிஜினியஸ் பீப்புள் ஆஃப் அமெரிக்காஸ், அதாவது அமெரிக்காவில் பூர்வக்குடி மக்கள், பெசிபிக் ஐலாண்டர், பெசிபிக் ஓஷனில் இருக்க குட்டி குட்டி ஐலாண்டில் இருக்க மக்கள், அண்ட் மிடில் ஈஸ்ட்டு, நார்த் ஆஃப்ரிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரித்தாலும் இதுலேயும் இன்னும் நிறையா குரூப்ஸ் வந்து இருக்குது. ஸோ மனிதர்கள் அந்த எவல்யூஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே வந்து ஹோமோசேப்பியன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பிரிஞ்சு வந்தாலும் அதுலேயும் ஏன் இந்த மாதிரி சப் குரூப்ஸ்லாம் உருவாக்குச்சு? ரேஸ் அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம மிருகங்களை பார்க்குற மாதிரியே தான் பார்க்கணுமா? ரேசிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஏன் தோன்றுச்சு? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மனித இனங்கள் குறித்து வந்து பாரியல்கிட்ட பேசியவருடைய பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். ஸோ நான் பண்ணது கம்பேரிசன் முதல்ல கரெக்டாக நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா? இப்போ ஒரு மிருகங்களை வந்து நம்ம ரேஸ் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீஷீஸாக வந்து பிரிக்கிறோம், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப் ஸ்பீஷீஸாக பிரிக்கிறோம். அதே பார்வை தான் மனிதருக்கும் நம்ம வந்து வைக்கணுமா? இங்கே நம்மக்கிட்டே கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது. மனுஷங்களை அப்படி பார்க்கறது இல்லை, மிருகங்களை வேற மாதிரி பார்க்குறோம். மனுஷங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம், மிருகங்களை ஒரு மாதிரி பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க, இந்தியாவில் நமக்கு குரங்கு பார்த்துருப்பீங்க. ஆமாம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய மெக்காவுஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நார்மலாக நம்ம சாம்பல் குரங்குகள் குரங்கு, இது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வகை குரங்கு இருக்குது. இந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, சவுத்து, இந்த சவுத்தில் இருக்கிற குரங்குகள் என்டையராக வேற ரேஸ், வேற ஸ்பீஷீஸ். நார்த்தில் இருக்கக்கூடிய மெக்காவுஸ் வந்து வேற ஸ்பீஷியஸ். இந்த சவுத்தில் இருக்கிற குரங்குகளுக்கும் நார்த்தில் இருக்கிற குரங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்னா, நார்த்துலேருந்து வர குரங்குகள் ரவுடி குரங்குகள். ஏங்க தேவையில்லாம நான் வந்து எதையுமே வந்து மறைமுகமாவோ பூடகமாவோ சொல்லலை. ஸ்பெஷல் டாபிக் ஆல்ரெடி இது. சத்தியமா நீங்களே இப்போ தேடி பாருங்க. இப்போ வைல்ட் லைஃப் இதில் ஆக்டிவிஸ்ட் எல்லாருமே அந்த நார்த்துலேருந்து அந்த குரங்குகள் வரதை வந்து தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது வந்து உங்களுக்கு தப்பாக தான் ஒழுகும், ஆனால் நான் அந்த மீனிங்கில் சொல்லலை. உண்மையாகவே வட இந்தியாவை சார்ந்த குரங்குகள் நம்ம ஊர் குரங்குகளும் வேற வேற இதுக்கு இப்போ அழிஞ்சிட்டு வருது. திருப்பியும் வரீங்க இதுல. ஏங்க இது வந்து நான் சொல்றேன், மிருகங்களுடைய வாழ்க்கையும் மனிதர்களுடைய வாழ்க்கையும் பெருசான வேரியேஷன் இல்லை. அதுக்கு வந்து வால் இருக்குது, நமக்கு வந்து வால் இல்லை. ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ அங்கே வடக்கத்தி குரங்குகள் வந்து இங்கே உள்ள இன்வேட் ஆகிறது வந்து ஒரு இன்வேடிங் ஸ்பீஷியஸ். எனக்கு இது சொல்லும்போது ஏன் எனக்கு சிரிப்பு வருதுன்னே தெரியல, ஆனால் இது மனிதனுக்கும் அப்படியே பொருந்துது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே நார்த்லேருந்து ஏன் வந்து சவுத்து நோக்கி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஓவர் பாப்புலேஷன் அந்த குரங்குகள். அங்கே ஏன் ஓவர் பாப்புலேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கு நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து சிட்டிக்குள்ளேயே இருக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதிகமாக இருக்காது. ஏதாவது 1-2 ஊர்களில் அந்த அட்ராசிட்டிஸ் இருக்கலாம். ஆனால் நார்த்தில் நீங்கள் போய் பாருங்கள், அந்த குரங்குகள் வந்து சிட்டி லிமிட்ஸ்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கும். நீங்க டெல்லி இங்கெல்லாம் போனீங்கன்னா சில கோயில் பக்கம்லாம் டிஸ்கவரி சேனல்ல காட்டியிருப்பாங்க மங்கி தீவ்ஸ் அதெல்லாம் இப்படிலாம் இருக்குதுல. ரீசன் என்ன, குரங்குகள் வந்து நகர்ப்புறங்களுக்குள்ள வந்து அடாப்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிருச்சு. அங்க வந்து அதுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை, அந்த குரங்குகள் வந்து அப்படியே அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்க மனிதர்களுக்கும் குரங்குகளுக்குமே நிறைய பிரச்சனை வருது. குரங்குகளை போட்டு அபியூஸ் பண்ணுறாங்க, குரங்குகளை அடிக்கிறாங்க, அதுகளுக்கும் பிரச்சனை ஆகுது. குரங்கு இப்போ இங்கே அதிகமாக இனப்பெருக்கமும் ஆகுது. ஏன்னா ஈஸியான உணவு கிடைக்குது அதுகளுக்கு. அப்போ உணவு அதிகமாக கிடைக்கும்போது செக்யூரான லொக்கேஷன் இருக்குது, ப்ரெடேட்டர்ஸ் கிடையாது. சிட்டியில் ப்ரெடேட்டர்ஸ் ரொம்ப கம்மி, நாய்கள் பூனைகள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குரங்குகளோட பாப்புலேஷன் அங்கே பர்ஸ்ட் ஆகுது. அது ஆகும்போது இதுக்கு என்ன பண்ணுதுன்னா, வண்டியிலலாம் ஏறிட்டு வருது. ஏங்க இப்போ நான் வந்து மறைமுகமாக எதுவும் சொல்லலைங்க, இதெல்லாம் உண்மையாகவே வடக்கத்தி குரங்குகள் பண்ணுதுங்க. நான் சத்தியமாக இது வந்து நான் எதர்ச்சியாக தான் இப்போ யோசித்தேன். வருதுங்க, அங்கேருந்து வண்டியில் ஏறிட்டு வந்து சவுத்துக்கு வந்துட்டு நடந்து கூட வரதில்லை, பஸ்லயே வருதுங்க மனுஷன் மாதிரி. அதுக்கு தெரியுது இதுல ஏறி போயிடலாம். அது தெரிஞ்சுலாம் வரல. பேசிக்கா மனிதர்கள் இருக்க இடத்துல கூட போனா உணவு கிடைக்கும், அதுக்கு அவ்வளவுதான் தெரியுது. ஸோ மனுஷன் எங்க கூட்டு போறான்னா அங்க போனா உணவு கிடைக்கும், அது அப்படியே ஃபாலோ பண்ணி வருதுங்க கூட்டமா. இப்படியே இன்வேட் ஆகி முன்னாடி வந்து கர்நாடகா பக்கம்லாம் இந்த குரங்குகள் கிடையாது. இப்போ கர்நாடகாலாம் இந்த குரங்குகள் வந்துருச்சு. சரி, இப்படி வர குரங்குக வந்த வேலையை மட்டும் பார்க்குதுங்களா? இல்லை. இந்த குரங்கு சும்மா இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா, இங்கே நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த இல்லை கர்நாடகா கேரளாவை சார்ந்த குரங்குகளோட சண்டை போடுறதுல நம்ம குரங்குகள் வந்து ஆக்சுவலாக பக்குவப்பட்ட குரங்குகளாக இருக்குது. இந்த பார்ட்டை மட்டும் வெட்டி நான் அப்படியே போடுறேன், இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு நான் வந்து ஸ்பீசிஸ் பேர் தான் எனக்கு வரல வாயில. பட் உண்மையாகவே நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு வகை மெக்காவுஸ் வந்து பார்க்கறதுக்கு ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். இது நம்ம ஊர் கொஞ்சம் குரங்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாந்த சொருபியாக இருக்கும், பார்க்கறதுக்கு முகத்தை அப்படியே எப்படி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி டெரரா இருக்கும், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முடியலாம், கொஞ்சம் மூஞ்சில கொஞ்சம் வந்து, அதாவது வந்து
நம்ம குரங்கு மாதிரி இருக்காடா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறோம்ல, ஆனா ஆக்சுவலா நம்ம குரங்க பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா அவங்க குரங்க பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி டெரரா ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி அந்த முகத்துல ஒரு கோரம் இருக்கு. இதுக்கு ரெண்டும் ஏதோ ஒரு இனத்துல இருந்து தான் இதுக்கு கிளஞ்சிருக்கு. இது சவுத்துல வந்து அகாமடேட் ஆகி வாழ்ந்துருச்சு, அது நார்த்ல அகாமடேட் ஆகி வாழ்ந்திருக்கு. ஆனா இது இன்னைக்கு இது உள்ள இங்க வரும்போது இதோடைய வாழ்வாதாரம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள் ஆகுதுங்கிறனால இப்ப நார்த்ல இருந்து வர அந்த குரங்குகளை வனத்துறையே கூண்டு வச்சு பிடிச்சி அதை திரும்ப அங்க அனுப்பிவிடுறாங்க. புரியுதா? குரங்குக்கு இன்னர் லைன் பெர்மிட் வந்துருச்சு, ஆனா இது மட்டும் ஏத்துக்க மாட்டாங்க, மனுஷனுக்கு இல்ல. ஏன்னா குரங்கு உள்ள வரும்போது வேற ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல உள்ள வரும்போது பிரச்சனை ஆகுங்கிறது. அதுவும் சாப்பாட்டுக்கு தாங்க வருது, அதுவும் சாப்பிட, அது குரங்குக்கு வேற என்னங்க தெரியும், சாப்பிட தான் வருது, அதுவும் வாழ்றதுக்கு வருது, அதுவும் காட்டை நோக்கி தான் வருது. அந்த காட்டை விட இந்த காடு கொஞ்சம் செழிப்பா இருக்குன்னு நினைச்சிட்டு வருது, அவ்வளவுதான். ஆனா அது இங்க இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்பீஷிஸ்க்கு பாதிப்பு. இப்ப இது எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. இப்ப இது அப்படியே மனுஷனுக்கு பொறுத்துங்க. ஐயோ நாங்க இப்படி பேசுறீங்க, புரியுதா? இதுதான் இங்க பிரச்சனை. இப்ப இந்த குரங்கு அந்த குரங்கு வேற இனம்னு எதை வச்சுடா சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இதோடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கு, அதோடைய பழக்க வழக்கங்கள் வேற மாதிரி இருக்கு, இதோடைய முக அமைப்புகள் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. ரொம்பலாம் வித்தியாசம் இருக்காது, பக்கத்து வச்சா நமக்கு நேர்ல பார்த்தா கண்டுபிடிக்க முடியுமா கூட தெரியாது. ஆனா ரொம்ப சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் முடிஞ்சா நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ் அனுப்பிடுறேன். எனக்கு பேர் மறந்துருச்சு ஆக்சுவலா, ஏன்னா நம்ம ரொம்ப சடனா தான் பேசுறோம் சில விஷயங்கள். ஸோ அந்த பேர் எனக்கு மறந்துருச்சு. நான் உங்களுக்கு அந்த போட்டோஸ் அனுப்பிடுறேன். நீங்க வந்து தமிழ்நாட்டு குரங்கு எது, வடக்கத்தி குரங்கு எது அப்படின்னு சொல்லி நீங்க பிரிச்சு போட்டுருங்க. ஸோ அவங்களுக்கே தெரியும் எந்த குரங்கு வந்து இன்வைட் ஆகுது. அதுக்கான ஆர்டிகல்ஸும் கூட இருக்கு, லிங்க் கூட நான் கொடுக்குறேன், நீங்க வாங்கி கூட படிச்சுக்கோங்க. ஸோ இது உண்மையிலேயே நடந்துட்டு இருக்க ஒரு இஷ்யூ தான் இது. அப்ப இது எப்படி ரெண்டு ஸ்பீஷிஸ்ன்னு சொல்ற, அதாவது சப்ஸ்பீஷிஸ், ஒரு ஸ்பீஷிஸ்க்கு சப்ஸ்பீஷிஸை ரெண்டு வெவ்வேறு இனமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா சின்ன சின்ன வேரியேஷன், இதோட பழக்க வழக்கங்கள், இதோட குணங்கள், இதோடைய வே ஆஃப் ஹேபிட், இதோட சைனஸ், இதோட ஆக்டிவிட்டி, இதோட பழக்க வழக்கங்கள், இதோட தன்மை, இதோட குடும்ப கட்டமைப்பில் சின்ன சின்ன வேறுபாடு. இந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கனால இவைகள் இரண்டும் வெவ்வேறு ஸ்பீஷியஸ். இப்போ இது ரெண்டுக்கும் குட்டி பிறக்குமானா பிறக்கும், இது ரெண்டும் சேருமானா சேரவும் முடியும். ஆனா இது ரெண்டும் வேற வேற ஸ்பீஷியஸ். ஆனா பெருசா சேர்றதுல வந்து அடிச்சுக்குதுங்க, அதுங்களுக்கு தெரியுது இது வேற அது வேறன்னு சொல்லி ரெண்டு குரங்குகளும் மாறி மாறி மோதிக்குது. இதுல ஆக்சுவலா நம்ம குரங்கு கொஞ்சம் வீக்கான குரங்குகளா இருக்கு. அதுக்காக நம்ம குரங்குகள் எல்லாம் ஸ்ட்ராங் பண்றாங்கன்னு சொல்லி அதோட இனமே அது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு, கொஞ்சம் உடம்பு ரீதியா கொஞ்சம். ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை இல்லாம வாழ்ந்துருக்குங்க, அந்த கடினமான சூழ்நிலை இல்ல, அதுக்கு ரொம்ப கடினமான சூழல்ல வாழ்ந்தனால அதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி விகரஸா இருக்குங்க. ஸோ அதுக்கு வரும்போது பஞ்சத்தில் அடிபட்டு வருது அது, அதனால அது கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்கு. இது கொஞ்சம் ஜாலியா உட்காந்து தின்னுட்டு இருக்குது, அதனால சோப்பனா இங்கேயே சுத்திட்டு இருக்குது. யாரை தேர்ந்தெடுக்கிறோம், யாரை இது பண்றோம் எதுவுமே இந்த குரங்குகளுக்கு தெரியல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த குரங்குகள் வந்து முட்டாளாட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு, வந்து அடி அடி வாங்கிட்டு அழிஞ்சுக்கிட்டு அலையுதுங்க. ஸோ இது வந்து குரங்குகளை பற்றி மட்டும்தான் பேசப்பட்டது. இப்ப இது மனிதனோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனுஷனுக்கும் இந்த வித்தியாசங்கள் வந்து அதே மாதிரி தான். இப்போ மங்கோலியக்காரனுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ ஒரு ஏலியன் வந்து பார்க்குதுன்னா இந்த குரங்குகளுக்குள்ள இருக்க வேறுபாடு எப்படி இருக்கோ அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் ஒரு மாதிரி இருக்குது, உணவு பழக்கங்கள் வேறு மாதிரி இருக்குது, விவசாய முறைகள் வேறு மாதிரி இருக்குது, இவனோட முகம் ஒரு மாதிரி இருக்குது, இவங்க வீட்டு பெண்கள்லாம் ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்களோட பழக்க வழக்கங்கள் குடும்ப கட்டமைப்பு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, இவனோட குடும்ப கட்டமைப்பு பழக்க வழக்கங்கள் இவனுடைய எத்திக்ஸ் இவனுடைய மாரல்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, அவனுடைய எத்திக்ஸ் மாரல்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ரெண்டு பேரும் வேறு ஸ்பீஷிஸ் தானே ஒரு ஏலியன் வந்தால் பார்க்கும். ஆனால் மனிதர்கள் வந்து அப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ரேஸ்ன்னு மாற்றிடுறாங்க. ரேஸ் இதே விஷயத்த குரங்குகளுக்கோ பறவைகளுக்கோ பார்க்கும் பொழுது ஸ்பீஷியஸ்ல வைக்கிறாங்க. தமிழ்ல இனமா ப்ரோ? தமிழ்ல எல்லாமே இனம் தான். இனம் தமிழ்ல வந்து ரேஸுக்கும் இனம் தான், ஸ்பீஷியஸ்க்கும் இனம் தான். புரியுதுங்களா? இங்கிலீஷ்ல தான் வந்து இதை வந்து ஸ்பீஷியஸ் ஒரு வார்த்தை, ரேஸ் ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. பட் தமிழை கொஞ்சம் தெளிவா இருந்திருக்கான். இனம்ங்கிறது ஒரு ஒத்த தன்மை கொண்ட ஒரு உயிரினம் ஒரு மாதிரியான வாழ்வியல்ல ஒரே மாதிரி வாழ்றாங்கன்னா வெளிப்படையா ஒரு வாழ்வியல் கொண்ட ஒத்த உயிரினங்கள் வந்து ஒரு இனம்னு சொல்லுவோம். தமிழ் இனம்னா ஒரே வாழ்வியல் ஒரே மாதிரி இருக்குன்னா தமிழ் இனம், தெலுங்குனா அது வேற இனம். கரெக்டா? ஸோ தெலுங்குகளுக்குள்ள எல்லாம் ஒரே இனம். புரியுதா? ஸோ இதுதான் இனம். இப்போ இந்த இனம்னா மனித இனம்னு சொல்லும் பொழுது அதே மாதிரி வந்து, ஏன்னா மனுஷெல்லாம் ஒரே மாதிரி இருக்கனால அது இனம்னு அந்த ஒரு பெரிய கேட்டகரிக்கும் இனம்னு வந்துடுது. ஸோ மனுஷன் இப்படி தான், தமிழை இப்படி தான் புரிஞ்சு வச்சிருந்தான். ஆனால் இந்த வெளிநாட்டு ஆய்வாளர்கள் என்ன பண்ணா ரேஸு ஸ்பீஷியஸ்ன்னு பிரிச்சிருக்காங்க. அந்த செக்மெண்ட்டை அவங்க வைக்கும் பொழுது இங்கே வந்து பொருத்தும் போது அது பொருந்தலை. மனுஷனுக்கும் அது மாதிரி பொறுத்துனா பரவாயில்ல, மனுஷனுக்கு அதை பொறுத்தலை. அவங்க மனுஷனுக்கு ரேஸ்ன்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த குரங்குகளுக்கு இருக்க வேறுபாடுக்கும் நமக்கு இருக்க வேறுபாடும் பெருசாலாம் இல்லை, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான டிஃப்ரென்ஸ் தான். பட் நமக்கும் மரபணுவில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும், அவங்களுக்கும் மரபணுவில் கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கும். அதே தான் இந்த குரங்குகளுக்கும். பட் குரங்குகள் வெவ்வேறு ஸ்பீசியஸ், மனுஷன் ஒரே ரேஸ். அதாவது வெவ்வேறு ரேசஸ்ன்னு சொல்லுவான், பட் ஒரே ஸ்பீசியஸ். ஹோமோசேப்பியன்ஸ்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவான்.
பட் இது வந்து மேபி எனக்கு எப்படி போடுதுன்னா இந்த சயின்டிஃபிக் சொசைட்டி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களை வேற ஸ்பீசிஸ்லாம் நம்ம வகைப்படுத்தணும்னா அடிச்சுட்டு செத்துருவாங்க, அதனால நம்ம ஒரே ஸ்பீசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யுனைட்டியை உருவாக்கிட்டு அதுக்குள்ளே இப்போ ரேஸ் இருக்கிறது வித்தியாசம் தெரியுது, இருக்கிறது தான், ஆனால் ஒரே இனம்னு சொல்லிக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அதனால தான் கொண்டு வந்திருப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ மங்கோலாய்ட் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றது இல்லை, மங்கோலாய்ட் ரேஸ்ன்னு அந்த இடத்துல ஏன் அந்த வேற வார்த்தைனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் விளக்கமாக எனக்கு படுது. எல்லாம் ஸ்பீசிஸ்ன்னு சொன்னாங்கன்னாச்சும் ஒரே இனம்னு அந்த தாட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் மேபி சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த இப்போ ஏன் இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரே தோற்றம் இல்லாம அதுக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸ்லாம் சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க. இது வந்து ஒரு ஃபேக்டர்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில நார்டிக் பகுதியை சார்ந்த மக்களுடைய டிஎன்ஏஸ்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய டிஎன்ஏல வந்துட்டு நியாந்தரதாரல்ஸோடைய பங்களிப்பு வந்து அதிகமாக இருக்கு. கொஞ்சம் இருக்கு அதிகமாக இருக்குன்னா ஒரு சில பர்சன்டேஜஸ் அளவு நியாந்தரதாரல்ஸோட டிஎன்ஏ வந்து அவங்க கேரி பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி நம்ம பார்க்கணும்னா நியாந்தரதாரல்ஸுக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு கனெக்ஷன் உருவாயிருக்கு, ஒரு தொடர்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த தொடர்புனால ஏற்பட்ட தொடர்பு இருக்குமோன்னு சந்தேகம் இருக்கு. அப்போ அதனால ஒரு சில மக்கள் உருவாயிருப்பாங்க, அவங்க அப்புறம் அந்த கூட்டத்துக்குள்ள அப்படியே கலந்து இருந்திருப்பாங்க. அப்போ அந்த நியாந்தரதாரல்ஸுங்கிறவங்க வேற ஸ்பீஷியஸ்ன்னு நம்ம வகைப்படுத்தியிருந்தாலும் அந்த ஸ்பீஷியஸுக்கும் ஹோமோசேப்பியன்ஸுக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு இணக்கத்தினால ஹோமோசேப்பியன்ஸ் அதிகமாக இருந்தனால நியாந்தரதாரல் கரைஞ்சிடுறாங்க. புரியுதா? இது வந்து எப்படி நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தாங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸுக்கும் நியாந்தரதாரல்ஸுக்கும் பெரிய போர் நடந்துச்சு, மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. என்னன்னா நியாந்தரதாரல்ஸுக்கு வந்து நரமாமிசம் திங்கக்கூடிய ஒரு இது, நான் வேற ஒரு இதுல வந்து பச்சைக்கறிக்கு பதிலாக நரமாமிசம் அது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசும்போது வாய் தவறி அது வந்துருச்சு. அது நான் அந்த சித்தா இதுல சொல்லும்போது பச்சைக்கறிங்கிறதுக்கு பதிலாக நரமாமிசம்னு சொல்லுங்க, அது தவறுதலாக வாய் தவறி வந்துருச்சு. அது நரமாமிசம்ங்கிறது மனித கறின்னு அர்த்தம். அப்போ மனித கறியை வந்து நியாந்தரதாரல்ஸ் வந்து டயட்டாக வச்சுருந்தாங்க, அதாவது ஹோமோசேப்பியன்ஸ் அவங்க வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையெல்லாம் இருந்துச்சு அந்த டைமில். ஏன்னா ஹோமோசேப்பியன்ஸுக்கும் நியாந்தரதாரல்ஸுக்கும் சண்டை. நியாந்தரதாரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பனிப்பகுதியில் வாழ்ந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஹோமோசேப்பியன்ஸோட உடல் பலம் கொஞ்சம் அதிகம் அவங்களுக்கு. காரணம் என்னென்னா அவங்களோட நெஞ்சுக்கூடு வந்து பெருசு. ஓகே, நெஞ்சுக்கூடு வந்து இப்போ நமக்கு இருக்கிற நெஞ்சுக்கூடை விட யாரை சொல்றீங்க? நியாந்தரதாரல்ஸ்க்கு நெஞ்சுக்கூடு பெருசு. எதுக்கு இந்த நெஞ்சுக்கூடு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளிர் பகுதியில் வாழ்கிறாங்க. ஸோ அவங்களோட பாடி ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா இந்த இடம் வந்து டார்ஸ் வந்து இந்த பெருசாக இருந்தால் தான் அவங்களோட பாடி ஹீட் வந்து கண்டெயின் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்களோட எவல்யூஷனாகவே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நெஞ்சுக்கூடு வந்து நம்மளதை விட ஒரு நல்ல பெருசாக இருக்கும். ரெண்டு பேர் நெஞ்சுக்கூடையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா மனுஷன் நெஞ்சுக்கூடு வந்து இப்படி சின்னதாக இருக்கும், அவன் நெஞ்சுக்கூடு பெருசாக இருக்கும். ஸோ இந்த நெஞ்சுக்கூடுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நியாந்தரதாரல்ஸ் ஹோமோசேப்பியன்ஸோட பார்க்கும்பொழுது உயரத்தில் கொஞ்சம் கூட குறைச்சலாக இருந்தாலும் சிமிலராக இருந்தாலும் நீங்கள் ஒரு பார்வைக்கு அவங்க வந்து ரொம்ப பெருசாக தெரியும். ஸோ மேபி நியாந்தரதாரல்ஸோடைய கதைகள் தான் ஜெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கதைகளுக்கான தோற்றமாக இருக்கலாம். மனிதர்கள் வந்து அரக்கர்கள் இந்த மாதிரியானதுக்கு தொடக்கம் இந்த கதைகளுடைய இந்த புராண செய்திகளாக கடத்திட்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஏன்னா பார்க்கறதுக்கு நியாந்தரதாரல்ஸ் ஹோமோசேப்பியனோட கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. ரெண்டாவது நியாந்தரதாரல்ஸோடைய டயட்டு இதிலெல்லாம் வச்சு ஆய்வு செஞ்சதில் அவங்க ஹோமோசேப்பியன்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் வாழ்ந்த பகுதி வந்து முழுக்க வெப்பக்காடுகள்னா இன்னைக்கு இருக்க எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான பகுதியில் தான் இது மனித குரங்குகள் அதாவது இவனும் மனித குரங்கு தான். ஹோமோசேப்பியன்ஸோட ஆரிஜின் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொஞ்சம் அபண்டன்ஸாக கிடைக்கிற இடத்துல. ஸோ நம்மக்கிட்ட வந்து கேனிபலிசம் வந்து கம்மின்னு இல்லை ஆரம்பத்தில் இல்லை. நான் ஏன் ஆரம்பத்தில் இல்லைங்கிறதுக்கான சில காரணங்களும் நான் சொல்கிறேன். ஆரம்பத்தில் கிடையாது. ஏன்னா மனிதர்கள் வந்து இயல்பாகவே நமக்கு வந்து கருணை சார்ந்த சிந்தனை இருக்குது. இயல்பாகவே வந்துட்டு நம்ம ஒருத்தர் என்ன சொல்கிறது அதை எப்படின்னா அடிப்பட்ட மனிதர்கள் உயிர் அதாவது நம்ம கூட வாழ்ந்து அவங்களோட அடிப்பட்ட எலும்புகள்லாம் சரியாக இருக்கிறதுலாம் ஃபாசிலில் நமக்கு கிடைக்குது. அப்போனா என்னன்னா ஒருத்தன் அடிபட்டுட்டான் அவனை தூக்கிட்டு சுமக்கிறதோ இல்லை அவனை பாதுகாக்கிறதோ வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் டைம்லாம் மனிதன் நினைக்கல. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் சைல்டு குழந்தைகள் இருக்குல்ல, இந்த குழந்தைகளுடைய பிறப்பு இதுகளோட வளர்ப்பு இதுகள்லாம் நீங்கள் வச்சு ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. நம்ம மனித குழந்தைகள் இருக்குல்ல, இந்த மனித குழந்தைகள் இறுக்கி பிடிக்கும் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். நீங்கள் உங்களுக்கு சந்தேகம்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் முடியை கொடுத்து பாருங்க, குழந்தைகிட்ட இறுக்கி பிடிச்சிக்கும். நீங்கள் அந்த குழந்தைய ஆக்சுவலாக தூக்கிடலாம், விடாது, நல்ல டைட்டாக இறுக்கி பிடிச்சோம். சில பேர் வந்து குழந்தைய இறுக்கி பிடிச்சா அது
எடுக்கவே முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த மரபு எங்கேருந்து வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஒரு காலத்தில் மனிதனுக்கு உடம்புல முடி இருக்கும். அந்த முடி இருந்த காலகட்டத்தில் மனித குழந்தைகள் பிடிச்சிக்கிட்டு தான் போயிருக்கு. ஸோ மனித குழந்தைகள் கீழே விழுவக்கூடாதுன்னு இந்த ஜெனடிக்ஸ் மாறவே இல்லை. இப்போ இருக்க குழந்தைகளுக்கு மாறல. ஆனால் நம்மகிட்ட முடியே இல்லை. இப்போ நம்ம உடம்புல முடியே இல்லை. ஆனால் நம்மளுடைய மரபு அறிவு இருக்குல்ல, மரபு அறிவில் அந்த முடியோடு இருந்த காலகட்டத்தை நினைப்புல வச்சு மனித குழந்தைகள் இன்னும் முடிய பிடிச்சிட்டு இருக்கு. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஒருவேளை இது ஒரு காரணமா இருக்கலாம். முடி வந்து பெண்கள் நீளமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கலாம். குழந்தைக்கு வந்து முடிய பிடிச்சிக்கிறதுக்கு அதுக்காக வளர்த்துருக்கலாம். ஏன்னா ஆண்கள் வந்து முடியை கொஞ்சம் கட் பண்ணிக்கிற மாதிரியும் பெண்கள் வந்து முடியை வந்து ரொம்ப நீளமா வளர்க்குற தன்மையும் எதனால இருக்குன்னு நமக்கு புரியல. இப்போ ஆக்சுவலாக நம்மளும் வளர்க்கலாம். பட் சீனாக்காரன் வளர்த்து வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பட் நான் ஏன் அந்த பழக்கம் இல்லைன்னா மேபி இருக்கலாம். இது ஒரு காரணமா இருக்கலாம். முடியை வந்து குழந்தைங்க பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஏன்னா அந்த கெப்பாசிட்டி குழந்தைகளுக்கு இருக்குது. அம்மாவோட முடியை பிடிச்சிக்கிட்டு கிராப் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. தன்னோட வெயிட்டையே அதனால தூக்கிக்க முடியும் குழந்தைனால. இது ஒரு காலத்தில் நமக்கு எவல்யூஷனில் இருந்த ஒரு டெக்னிக். அதே போல் மனித குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி அழுகும். இது கத்தி அழுகிறதோட தன்மை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அதோடைய வோக்கல் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணும். உடனே என்னடா இது ஸ்டார்டர்ல கூட பட்டுன்னு ஏன் ஒரு இது நமக்கு ஏன் ஒரு குழந்தை அழுதுட்டே இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வந்து என்னடா கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு ஒரு அதுக்கு ரீசன் என்ன? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு இயற்கையாக ரிலீஸ் பண்ணுது. உலகத்தில் இருக்க மற்ற உயிரினங்களுக்கு இந்த தன்மை கிடையாது. சைலண்டா தான் இருக்கும். இப்போ குரங்குகளோட குட்டிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுகாது. நீங்க பார்த்துருக்கீங்களா? குரங்கு அழுது பார்த்துருக்கீங்களா? அலார்மிங்கே இருக்காது அதுக்கு. ஏன் அப்படின்னா அழுதுச்சுன்னா வேற ஏதாவது உயிரினம் வந்து தூக்கிட்டு போயிடும். அப்ப மனித குழந்தைகள் அழுகுது. அப்ப மனிதனுடைய எவல்யூஷன்லயே மனுஷன் கூட்டமா இருந்திருக்கான். பக்கத்துல இருக்கான கால் ஃபார் ஹெல்ப். குழந்தை கத்தி தான் அழுகும். அப்படி கத்தி அழுகும் போது யாராவது ஒருத்தவங்க வந்து அதை பார்த்துக்குவாங்க. புரியுதா? ஸோ அது எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வருதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒரு சொசைட்டியாவே வந்திருக்கோம். இப்போ இந்த இதுல எப்படி மனித கறியெல்லாம் சாப்பிட்டுக்க முடியும்? ஒருத்தரை நம்பி ஒருத்தருங்கிற சொசைட்டி தான் நம்ம எவல்யூஷன்லேருந்தே மனுஷன் வளர்ந்துருக்கோம். அப்போ இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு எவல்யூஷன் பேட்டர்ன்லேயே நம்ம வரல. மனுஷ கறி சாப்பிட்றதுங்கிற பழக்கமே மனிதன்கிட்ட இருந்ததில்லை. இதை வச்சுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட். இப்போ நியாந்தர்தால்ஸ்க்கு வருவோம். நியாந்தர்தால்ஸோட வாழ்வியல் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு. அவங்க முழுக்க வாழ்ந்தது வந்து பனிகள் அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த லாஸ்ட் ஐசேஜ்னு சொல்கிறாங்களே, இந்த ஐசேஜஸ் காலகட்டத்தில் நியாந்தர்தால்ஸ் இருந்தாங்க. அவங்க ஐசேஜ் அனிமல்ஸோடையே சண்டை போட்டுக்கிட்டு ஃபார் பேசிக்காக என்னென்னா இந்த மேமத்தோட சண்டை போடுறது, அப்புறம் வந்துட்டு முடியோடு இருக்கக்கூடிய காண்டாமிருகம் இருக்குது. காண்டாமிருகம் இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு டைட்டான ஒரு தோல் தானே இருக்குது. ரோமத்தோடு இருக்கக்கூடிய உள்ளி ரைனோன்னு ஒன்று இருக்குது. உள்ளி ரைனோன்லாம் இருந்துச்சு உலகத்தில். ஸோ அதுக்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில், அப்புறம் சேபர் டூத் டைகரு, இதுக்கெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு கடினமான காலகட்டத்தில் பனிப்பகுதியில் உணவும் கிடைக்காது, பழங்கள் இருக்காது, காய்கறிகள் கிடைக்காது, செடிகள் இருக்காது, யார் மாட்டினாலும் யாருக்கும் உணவு தான், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்க இடத்துல பணமும் கெட்டு போகாது. அப்படியே இருக்கும். பணமும் யாராவது செத்துட்டா கெட்டு போகாது. இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஒரு கெட்டு போகாத ஒரு மனித உடல் இருக்கு. மனிதன் சொல்ல முடியாது, நியாந்தரத்தாரலும் மனுஷன் தான். நியாந்தரத்தாரல் அவன் கூட இருக்கு, உணவே இல்லை, என்ன பண்ணியிருப்பாங்க? சுற்றி பனி, கண்ணு கட்டின தூரம் முழுக்க பனி, வேட்டையாட முடியாது. பனியில் வந்து நம்ம உடம்பு என்னதான் இருந்தாலும் ரிசர்வ் மோடில் தான் இருக்கும். அது வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிட்டு கொஞ்சம் இது பண்ணி பாருங்க, உங்களால் வந்து டக்குன்னு செயல்பட முடியாது. நீங்கள் இன்னொன்று கவனிச்சிருக்கீங்க, வார்ம் அப் பண்ணணும். அதான் அதுக்கு ஏன் பேர் வார்ம் அப். உள்ள வந்து உஷ்ணம் வேணும். ஆனா ஆக்சுவலி தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த உஷ்ணம்லாம் நமக்கு எப்பவுமே இருக்கு. ஆனா குளிர் பகுதிக்கு போனீங்கன்னா உங்களோட தசைகள் வந்து நீங்க டக்குன்னு இது பண்ணீங்கன்னா தசை வந்து இதாயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்ப கொஞ்சம் வார்ம் பண்ணி உடம்புல ரத்த ஓட்டத்தெல்லாம் முழுசா பண்ணிட்டு தான் நீங்க. அப்ப இயற்கையாவே அங்க வந்து பனிப்பகுதியில எவனுமே ஆக்டிவா இருக்க முடியாது. நீங்க நான் சொல்றது நம்ம ஊட்டி குளிருக்கே எவனுமே ஆக்டிவா இருக்க முடியாது. அப்படியே மெதுவா நடந்துகிட்டு மெதுவா செயல்பட்டு தான் இருப்பாங்க. பாக்கெட்ல கை விட்டுட்டு இருப்பாங்க எல்லாம், அப்படியே மெதுவா தான் நடந்துட்டு இருப்பாங்க. ரஷ்யாக்கெல்லாம் நீங்க போய் பாருங்களேன், சிரிக்கிறது கூட மெதுவாக தான் சிரிப்பாங்க. ஏன்னா அந்த பனிக்கு அப்படிதான் வாழ முடியும். அந்த வெதர் வந்து அவங்களோட ஸ்லோவா கேரக்டர்லயும் வந்துரும். கொடுமை என்னன்னா, இப்போ நார்வேக்கு நான் போனேன்ல, அவங்க இங்கிற சால்வம் நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் இதெல்லாம். அவள் பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த பரிசுலாம் கொடுப்பாங்கல்ல, நம்மலாம் வந்து இப்போ பரிசு கூப்பிட்டுருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வருவாங்க? துள்ளி குதிச்சு வருவாங்க, வேகமாக வந்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம போய் வேகமாக வாங்கிட்டு போயணுங்கிறதானே நம்ம மைண்ட் இருக்கும். நார்வேல கூப்பிட்றாங்க, மெதுவாக எந்திரிச்சான், மெதுவாக நடந்து வரான். இப்படி ஒட்டுமொத்த ஆளுங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். மெதுவாக, இத்தனைக்கு தமிழ் பையன்தான், அப்படியே மெதுவாக நடந்து போய் மெதுவாக ஸ்டேஜில் ஏறான். நான் அப்படியே இங்கிலீஷில் பார்க்குறேன், என்ன நடக்குதுங்கன்ட்டு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல அப்படின்னாரு. என்னங்க
இங்கே இவங்கெல்லாம் நார்வேக்கார பசங்களை பார்த்து இப்படி பழகுறாங்க, அவங்க வந்து பனிப்பகுதியில் வாழ்றவங்க, பனிப்பகுதியில் வாழ்றவங்க அவங்க கல்ச்சரே அதுதான் அப்படிங்கிறாரு. அவங்க என்னன்னா அவங்க உடனே டக்குன்னு ரியாக்ட் பண்ண பண்ணிக்கிறாங்க, எல்லாத்தையுமே மெதுவாக தான் பண்ணுறாங்க, கூப்பிட்டாலும் மெதுவாக தான் எந்திரிச்சு நடந்து வராங்க, வேகமெல்லாம் வர மாட்டாங்க, அப்படியே மெதுவாக நடந்து வராங்க. என்னடா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கடா உனக்கா தான்டானா, அந்த ஹரிபரிலாம் இல்லை, அப்படியே மெதுவாக நடந்தோம். ஸோ இந்த பழக்கத்தை பார்த்து பார்த்து வளர நம்ம தமிழ் பசங்களும் அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறானுங்க. ஏன்னா அதுதான் நார்ம், அங்கே நார்ம்ஸ் அப்படிதான். அதே போல் வந்து கண்ணத்து உரசி தான் வந்து இது கிரீட் பண்றாங்க அங்க இருக்கக்கூடியவங்க. அவங்கள பார்த்து நம்ம ஆளுங்களும் அதே மாதிரி தான் கிரீட் பண்ணிக்கிறாங்க. நமக்கு ஒரு மாதிரி விகாரமா இருக்கு, என்னடா நடக்குது. ஸோ இது என்னன்னா அந்த கல்ச்சர் எப்படி எவால்வ் ஆகுதுன்னு தெரியல. இதே தான் நீங்க இதே பகுதியை சார்ந்தவன் தான் ஒரு காலத்துல நியந்தரத்தாரல்ஸ். இவங்கனாச்சும் கொஞ்சம் சிவிலைசேஷன்லாம் வந்ததுக்கு அப்புறம் அங்கே போனவங்க, வேற வழி இல்லாம. எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அவன் போனவன் வேற வழி இல்லை, கூட செத்து கிடக்கிறவனையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? ஏன்னா கெட்டு போகாது, பசி அடிக்குது, பொழைக்கணும், என்ன பண்றது தான் இருக்குது, கூட தான் இருந்தான் பழகினான் தான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான தாட்லாம் வந்து அவங்களோட எவல்யூஷன் வேற. ஸோ பணிகளில் வாழ்ந்தனால அவங்க கேனிபிலிஸ்டிக் நேச்சர்ல இருந்திருக்காங்க. அவங்க குணமே டோட்டலி வேற ஒரு கேனிபிலிஸ்டிக் நேச்சர் அவங்க கிட்ட இருக்கு. அது எப்பவுமே கேனிபிள்ஸா இருந்தா அவன் காணாம போயிடும். பட் கேனிபிள், அதாவது தேவைப்படும் போது கேனிபிளா அவங்க மாறி இருக்காங்க. இறந்துட்டா கொன்னு சாப்பிட்டானுங்களா இல்ல இறந்துட்டா சாப்பிட்டானுங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ பட் அது இருந்திருக்குங்கிறத வந்து இப்போ ஓரளவுக்கு சொல்றாங்க. இப்போ இந்த குரூப்பும் ஹோமோசேப்பியன்ஸும் கலந்தா இதை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு ஹைபிரிட். ஆனா அப்படி நம்ம எதாவது சொல்றோமா? ஆனா கலந்துச்சு, டிஎன்ஏல இருக்குன்னு சொல்றான். எனக்கு இது எதுக்கு நான் இவ்வளவு சொல்றேன்னா, இதுல நான் நோண்டி பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இந்த ஒரு கூட்டம் நார்டிக் பகுதியில் தான் ஆரிஜின் ஆச்சு. அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கருணை காட்டாது, சந்தர்ப்பவாதிகளாக தான் இருப்பாங்க. அந்த கூட்டம் வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை அழிச்சு வாழ்வானுங்க. எல்லாம் நார்டிக் பகுதியில் தான் ஆரிஜின் ஆனாங்க. அவங்க அங்கேயே உருவானாங்க. ஆமாம், அங்கே தான் உருவானாங்க. ஸோ ஒருவேளை அந்த குணம் இந்த நியாந்தரத்தாரல் குணத்தோட சேர்ந்து கலந்து வந்திருக்கா? ஏன்னா மனித குணமே இல்லை அது. நீங்களாம் மனுஷனடான்னு கேட்போம்ல, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நீங்களாம் மனுஷனடான்னு கேட்குற டவுட் வருதுல்ல, அந்த இடத்துல இருந்து நான் ரிசர்ச் பண்ணப்ப எனக்கு கிடைச்ச இந்த லூப்ஸ் இதெல்லாம் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இது உண்மையா பொய்யான்னு முழுமையா தெரியாது. பட் ஒரு ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஐ ஹேவ் டவுட். அந்த இந்த படத்துல இந்த மொட்டை அப்படியே பார்ப்பான்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பட் ஐ கான்ட் ப்ரூவ் அந்த மாதிரி தான் இருக்கு. பட் நியாந்தரத்தாரல்ஸோட ஹியூமன்ஸ் கலந்தாங்க. அந்த நார்டிக் பகுதியில தான் அந்த அவங்க அங்க இருக்கவங்களோட ஜீன்ஸ்லாம் வந்து அந்த இது இருக்கு. ஒருத்தர் மட்டும் இந்த ஜெனட்டிக் ரிசர்ச்சுக்கே அலோவ் பண்ணாம ஒரு குரூப் சுத்தம். அவனுங்களை கூப்பிட்டு முதல்ல இவன் உடம்புல நியாந்தரத்தாரல் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். பார்த்தோம்னா நம்ம ஓரளவுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இது எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்மால் எல்லாம் நியாண்டர்தால் ஸ்பீசிஸ் கலந்து இன்னைக்கே நீங்க சொன்னீங்கன்னா ஹோமோசேப்பியன்ஸ் வேற நியாண்டர்தால்ஸ் வேற, ரெண்டும் வெவ்வேறு ஸ்பீசிஸ் தான். ஏன் நீ நியாண்டர்தாலர் ஒரு ரேஸ்ன்னு சொல்லல? அதான் புரிய மாட்டேங்குது. ஏன்னா டிஸ்டிங்க்டா வேற அப்படின்னு சொல்ற. அது ஏன் இப்ப நீ இருக்கிறதோட அது பொருத்த மாட்டேங்கிற? இவ்வளவுதான் விஷயம். இப்ப இருக்க சைனாக்காரனுக்கும் நமக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும். பார்த்த உருவத்துல வேற எல்லாமே. ஆனால் இன்னைக்கு அவன் கொஞ்சம் பேசிக்காக ஆவரேஜாக அவனோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்தியர்களை விட அவன் கொஞ்சம் கம்மியாக இருப்பான். ஆப்பிரிக்கர்களோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இது கொஞ்சம் எல்லாம் ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, சின்னதாக இருப்பாங்க. உருவ அமைப்புலையும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. அங்கங்களோட அமைப்புல நிறம் எல்லாத்துலேயுமே வேறுபாடு உண்டு. அப்போ ஏன் இவன் வேற ஸ்பீசிஸ் இல்லை? ஏன்னா நான் சொன்ன கான்செப்ட் தான். இவங்க என்ன சயின்டிஃபிக் சொசைட்டி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பீசிஸ்ன்னு சொன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சண்டை சச்சரவோட நம்மளால. ஆனா அது உண்மைதானே பாரு. என்னது? இப்போ ஒரு ஸ்கூல்லே எல்லாமே ஒரு கிளாஸா இருப்பாங்க, போட்டி மனப்பான்மை இருக்காது. அவங்களே ரெட் குரூப் ப்ளூ குரூப் அந்த போட்டி வந்துரும்ல, அந்த மாதிரி அடிச்சுப்பாங்கல்ல. அது வந்துரும் அப்படிங்கிற தாட்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனித இனம்லாம் ஓர் இனம் அப்படின்னு சொல்லி அந்த இனம்ங்கிற கான்செப்டே இப்படி குழப்பி விட்டு ரேஸ் ஸ்பீசியஸ் அது இதுன்னு போட்டு மாத்தி வச்சுட்டானுங்கன்னு தான் எனக்கு படுது. ஸோ பேசிக்காக என்னன்னா, இது இப்படிதான் நம்ம பார்க்கணும். இது வந்து இனம்ங்கிறத பார்க்கறத விட நம்ம ஒவ்வொரு ஆண்டும், நம்ம ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் 1000 ஆண்டுகளுக்கும் நம்ம கிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. அதனால நம்ம பரிணமித்து கொண்டே இருக்கணும். நம்ம பேசிட்டு இருக்கிற நேரங்கள்ல நம்ம கிட்ட பரிணாம வளர்ச்சி என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த பரிணாம வளர்ச்சியில சொல்ல முடியாது இந்தியர்கள்லாம் ஒரு இனமா மாறலாம், நாளைக்கு ரஷ்யக்காரர்களுக்குலாம் ஒரு இனமா மாறலாம். ஏன்னா பணியிலேயே அடாப்ட் ஆகி வாழ்றாங்கல்ல, அவங்க மாறலாம். ஸோ அந்த மாதிரியான அடாப்டேஷன்லாம் வந்து மாறுது. இப்போ நம்ம குழந்தை நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெள்ளைக்காரனை கொண்டு வந்து நம்ம கிளைமேட்ல விட்டோன்னே அவன் உடம்பு என்ன ஆகுது? ஒரு மாதிரி அவனால அடாப்ட் ஆக முடியல. கவனிச்சிங்களா? வீக் ஆயிடுறாங்க. அவங்க வந்து அப்படியே சகப்பாயிருவான்.
அவன் நம்ம ஃபுட்டெல்லாம் விட்டுருங்க, அவன் நம்ம ஊர் ஃபுட்டே சாப்பிட வேணாம், அவன் ஊர் ஃபுட்டே சாப்பிடட்டும். இங்கே வந்து அவன் ஊரில் என்னென்ன சாப்பிட்டானோ அதையவே சாப்பிட்டோம். ஆனால் நம்ம கிளைமேட்டே அவனுக்கு ஒத்துக்காது, புள்ளியாக வந்துடும். அவனுக்கு வந்து அப்படியே ஃபுல்லாக ரெட் ஆயிடுவான். அவனால அவன் ஸ்கின் வந்து தாங்காது. ஏன்னா அந்த வெயிலுக்கு அவன் பழக்கப்படலாம். அவன் உடம்பு மரபணு ரீதியாகவே அந்த வெயிலை வந்து தாங்குற அளவுக்கு அவனுக்கு மெலனின் இல்லை, உடம்புல இல்லை, அது இல்லை. ஸோ அவனால அந்த ஹீட்டை தாங்க முடியாது. ஒரு லெவலுக்கு மேலே ஹீட்டில் அலைஞ்சாங்கன்னா படுத்துருவானுங்க ஹாஸ்பிட்டலில். உடம்பு வந்து வீணாக போயிடும், ஹீட் ஸ்ட்ரோக் வந்து படுத்துருவானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக குளிரை வந்து நம்மளால தாங்க முடியாது. இப்போ நீங்கள் வந்து வெளிநாடு ரஷ்யாலெலாம் நீங்கள் போயிட்டு நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக அசால்ட்டாக உதான் வாயிலேருந்து புஷ்ஷுன்னு புகையாக வரும். நம்ம அந்த மாதிரியான குளிரில் வந்து நம்மளால ரொம்பலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த வேரியேஷன் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் ஒவ்வொரு சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மங்கோலாய்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சைனீஸ், இவங்களுக்குலாம் அந்த மூக்கு வந்து கொஞ்சம் சப்பையா இருக்குல்ல. அதுக்கு ரீசன் என்ன? பனி, ஹையர் ஆட்டிடியூட். அதுதான் சொல்ல வந்தேன். மேலே இருக்க ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கனால, ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் காற்று இழுக்கும் பொழுது இந்த இடம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமனாக ஒரு ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோவான பேசேஜில் காற்று போச்சுன்னா ஜில்லுன்னு ஆயிரும். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு உஷ்ண காற்றே வருது, அந்த காற்று வந்து ஒரு நேரோவான பேசேஜில் போச்சுன்னா அது வந்து ஜில்லுன்னு ஆயிரும். ஒரு கோன் வச்சுக்கோங்க, அந்த கோனில் இந்த பக்கம் இருந்து உப்புன்னு ஊதுங்களேன், அந்த பாயிண்டட் இடத்துலேருந்து வர காற்று வந்து ஜில்லுன்னு வரும். ஆனால் உங்கள் வாயிலிருந்து வர காற்று வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வரும். இது வந்து நார்மல் ஃபிசிக்ஸ். இதில் வச்சு நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, இப்போ உங்களோட மூக்கு நீளமாக இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் சுவாசிக்கிறீங்களா, இந்த காற்று வந்து வெளிக்காற்றை விட உள்ளே போகிற காற்று வந்து இன்னும் ஜில்னஸோட தான் போகும். இப்போ ஹையர் ஆட்டிடியூடில் அதிகமாக ஜில்னஸ் இருக்க இடத்துல இப்படி நீங்கள் சுவாசிச்சிங்கன்னா இந்த மாதிரி நேரோ கட்டிக்கும். அப்போ மூக்குக்குள்ளே போகும்போது மூக்கு வந்து அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் ஆட்டிடியூடில் ஆக்சிஜன் லெவலும் கம்மியாக இருக்குது. ஸோ அதிகமாகவும் அவன் சுவாசிக்கணும். இப்போ இயற்கை எப்படி வேலை செஞ்சிருக்கு பாருங்க. இப்போ நார்வே இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்காங்க. ஸோ இவங்க அதிகமாக சுவாசிக்கணும் இல்லை, இயல்பாக சாச்சா போதும். ஸோ அவங்க வந்து மெதுவாக கூட சுவாசத்தை விட்டுக்குவாங்க. அதிகமான காற்று இழுத்து சுவாசிக்கணுங்கிற அவசியம் அவங்களுக்கு இல்லை பெருசா. ஆனால் ஆட்டிடியூட் அதிகமாக இருக்க இடத்துல அதிகமாக சுவாசிக்கணும், காற்றும் ஜில்லுன்னு இருக்கும். ஜில்லு காற்று மூக்கில் வேகமாக போச்சுனாலும் மூக்குக்கு பிரச்சனை வருங்கிறனால, அதாவது நமக்கு சுவாச பிரச்சனைகள் வருங்கிறனால பரிணாமத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூக்கு அளவு சின்னதாகிட்டே போகுது. நம்ம இந்த கோனிக்கல் மூக்கு வந்து அவங்களுக்கு சின்னதாகிட்டு போயிடுது. கண்ணுக்கும் அப்படிதான். கண்ணுக்கும் அதே தான். கண்ணுக்கு என்னன்னா கிளார். பனிப்பகுதியில் அதிகமாக இருக்காங்களா, நீங்க மலை உச்சிக்கு போகணும்னா நீங்க கண்ணு தானா சுருக்குவீங்க. ஏன் உப்பாலத்துக்கு போனாலே அப்படி ஆகுது. ஏன்னா வெள்ளையா இருக்கிற விஷயத்தை கண்ணுல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நமக்கு கண்ணு வந்து நம்ம சுருக்கி பார்க்குற ஒரு தன்மை ஏற்படும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பனிப்பகுதி அதிகமாக இருக்க இடத்துல, பனிமலைகள் அதிகமாக இருக்க இடத்துல சூரிய ஒளி பட்டோன்னே கண்ணில் படும்போது நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் பனிமலை மட்டும் இல்லை, காற்று விசுவிசுன்னு அடிக்கிற இடத்துலையும் உங்கள் கண்ணு வந்து சுருங்கிடும். நீங்கள் ஊட்டி கொடைக்கானலுக்கு போங்களேன், கண்ணு தானாக சுருங்கிடும். அங்கே ஒன்றும் பனி இல்லை, பட் ஏன் கண்ணு சுருங்குது? காற்று அதிகமாக அடிக்கும் போது கண்ணு ட்ரை ஆகுதா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ட்ரைனஸ் குறைக்கிறதுக்கு கண்ணு இமைகள் மூடுது, சுருக்கிக்குவோம். நம்ம இமையை வந்து காட்ட மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே எவால்வ் ஆகி கண்ணு சுருங்க ஆரம்பிச்சு சைனீஸ்க்கு. இது என்னன்னா, நம்ம அந்த மனித இனத்தில் ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு விதமாக தானே தகவமைச்சுக்கிறதுக்கான காரணம் வந்து அவங்களுடைய வாழ்வியல் சூழல். ஒரு தீவுல வந்து ஒரு குறிப்பிட்ட மீனவ சமூகம் இருக்கிறாங்க. சரி, அது அந்த தண்ணிக்குள்ள போவாங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போய் அவங்க வந்து இந்த முத்தெடுக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கடலுக்கு அடியில போயிட்டு அவங்க அந்த உணவுலாம் வந்து கடலுக்கு அடியில போய் தான் எடுக்கிறாங்க. இந்த மக்களுடைய நுரையீரலுடைய அளவும் மூச்சு பிடிக்கிற தன்மையும் நார்மல் மனிதர்களை விட 25% அதிகமா இருக்கு, வேறுபடுது. அந்த ஒரு குறிப்பிட்ட மக்கள். இப்ப அவங்க என்ன ஆயிருக்காங்க, அவங்க எவால்வ் ஆயிருக்காங்க. ஒரு ஆம்பிபியஸ் மாதிரி ஃபீல் அவங்க எவால்வ் ஆயிருக்காங்க. அவங்களோட தேவை அதிகரிக்கும் போது அவங்க அதிகமா மூச்சு பிடிச்சி யார் உள்ள போயிட்டு இருக்காங்களோ அவங்க தான் அன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கல்யாணம், அவங்களோட ஜென்ரேஷன் அடுத்த போகும்போது ஆட்டோமேட்டிக்கா பரிணாம வளர்ச்சி அவங்களுக்குள்ள அடைஞ்சிருக்கு. அது எத்தனை வருஷத்துல நடந்திருக்கும்னு நமக்கு தெரியல. மேபி ஒரு 1000 வருடம், 2000 வருஷம், 5000 தெரியல. ஆனா ஒரு பரிணாம வளர்ச்சி அவங்களுக்குள்ள அடைஞ்சிருக்காங்க. இதே தான் உலகத்துல இருக்க எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தும். அவங்க வாழ்ற சூழலுக்கு தகுந்த மாதிரி மனிதனும் பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அது மிக்ஸ் ஆகுது, போகுது, வருதுங்கிறனால அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. மித்தபடி நீங்க தனித்தனியா விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், பரிணாமம் வந்து அந்தந்த சமூகத்துக்கு அந்தந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம பரிணமிப்போம். இப்படி பரிணமிக்கிறத நம்ம மனிதர்களுக்குள்ள சொல்லும்போது ரேஸ்ன்னு சொல்லிடுறோம். இப்படி பரிணமிச்ச உயிரினங்களை நம்ம ஸ்பீசிஸ்ன்னு பிரிச்சிடறோம். புரியுதா? இப்ப நம்ம மாதிரியே மயில் இருக்கும், ஒரு மயிலுக்கு தோகை கம்மியா இருக்கும், மயில் மாதிரியே இருக்கும், தோகை கம்மியா இருக்கும், அது வேற ஸ்பீசிஸ். 2 பறவை ஒரே மாதிரி இருக்கும், சின்னதா ஒரு ஃபெதர் மாறும், ஒரு கலர் மாறும், வேற ஸ்பீசிஸ். ஒரே மாதிரி இருக்கும்,
பாடல் மரம் வேற ஸ்பீசிஸ். இப்படி பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து பறவைகள்ல இனம் பிரிப்பாங்க. இப்போ புரியுதா? பார்க்கறதுக்கு 2 சிட்டும் ஒரே மாதிரி இருக்கும், ஆனா இதோட பாடல் வேற மாதிரி இருக்கும், அதோட பாடல் வேற மாதிரி இருக்கும். ஸோ லாங்குவேஜ் அதுக்கு வேற. ஸோ அதோட லாங்குவேஜ் வேறையா இருக்குன்னா அது வேற ஸ்பீசிஸ். ஆனா இங்க நமக்கு லாங்குவேஜ் வேறையா இருந்தாலும் ஒரே இனம், எல்லாம் ஒரே இனம். இது என்னன்னா நான் சொன்ன மாதிரி தான் இந்த கான்செப்டுக்கு தான் இவங்க வந்து வச்சிருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே சிம்பிள். ஏசியாட்டிக் லைன் இருக்கு, ஆமா, ஆப்பிரிக்கா லைன் இருக்கு, பெடரி பெருசு அதுக்கு. இப்போ 2க்கு என்ன வேறுபாடு? 2ம் சிங்கம். 2ஓட மூதாதையும் ஏதோ ஒரு காலத்தில் ஒரே சிங்கம் தான். கரெக்டா? ஆப்பிரிக்காவிலேருந்து ஏசியா வரைக்கும் சிங்கங்கள் பரவி வாழ்ந்துச்சு. இதில் நிறைய சிங்கங்கள் இருந்தது. இப்போ இருக்கிற ஸ்பீசிஸ் வந்து 2 தான். மித்தெல்லாம் அழிஞ்சிருச்சு. நிறைய சிங்கங்கள் எல்லாம் போயிருச்சு. நிறைய இதில் அந்த ரோம் பகுதியிலாம் இருந்த சிங்கங்கள்லாம் அழிச்சிட்டாங்க. அதெல்லாம் என்னமோ சிங்கம்னு சொல்லுவாங்க. அதை அது இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கு. இவங்க தான் அதை வீரமா பெருமையா போட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்போ ஆப்பிரிக்க லைன்கள் வாழுது, ஆசிய லைன்கள் வாழுது. ஆசிய லைன்கள் வந்து இந்த குஜராத் இந்த பகுதிகளெலாம் இருக்கு. இப்போ இதுக்கு 2 வெவ்வேறு ஸ்பீசிஸ் தானே சொல்கிறோம், வேற ரேஸ் நம்ம சொல்கிறோமா? ஏன் சொல்கிறது இல்லை? 2ம் சிங்கம் தான். 2ஐயும் மாற்றி குட்டி போட வச்சிங்கன்னா குட்டி போடும். 2ம் பழகிட்டிங்கன்னா குட்டி போடும். 2ஓட சோசியல் ஸ்ட்ரக்சரும் பெருசான வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் தான் வேறுபாடு. கொஞ்சம் குணங்கள் மாறும், கொஞ்சம் உருவத்தில் மாற்றம். கரெக்டாக? இந்த கொஞ்சம் மாற்றத்தில் இது வேற ஸ்பீசிஸ். இந்த கொஞ்சம் மாற்றத்தில் நம்ம வந்து ஒரே ஸ்பீஷியஸ். புரியுதா? அதே போல் ஏசியாட்டிக் எலிஃபண்ட் இருக்குது. இப்போ சிங்கப்பூர், மலேசியா, இந்தியா, ஸ்ரீலங்கா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள், இது ஆசிய யானைகள். இந்த இனம் வேற, ஆப்பிரிக்க யானைகள் வேற. ஆனால் இதுகளுக்குள்ள இருக்க கேப் ரொம்ப அதிகம். சிங்கத்துக்குனாச்சும் கொஞ்சம் கேப்பு, இதுகளுக்குள்ள இருக்க கேப் ரொம்ப அதிகம். அதனால உங்களோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்லேயே சில வேறுபாடுகள் இருக்கும். இப்போ நீங்கள் ஏசியாட்டிக் லைனுக்கும் ஆப்பிரிக்க லைனுக்கும் ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் பெருசாக வேரியேஷன்லாம் இருக்காது. புரியுதா? ஆனால் ஆப்பிரிக்க யானைக்கும் ஆசிய யானைக்கும் எலும்பு கூடுகள்லேயே கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். சின்னதாக ஒரு எலும்பு கூடு மாற்றங்கள்லாம் இருக்கும். பட் இது 2 வேற ஸ்பீஷியஸ். இப்போ இதே போல மனிதர்களுக்குமே ஆர்கன்ல எல்லாம் நிறைய வேறுபாடுகள்லாம் இருக்கு. மனித இனங்களுக்கு நடுவில் சில ஆர்கன்ஸ் மாறும், பட் ஒரே ஸ்பீஷிஸ். ஸோ இந்த இதில் ஒரு சின்னதாக ஒரு சயின்டிஃபிக் சொசைட்டியோடைய ஒரு நயவஞ்சகத்தனம் வேற ஒரு காரணத்துக்காக, நல்ல காரணத்துக்காக கூட இருக்கலாம். அவர் ஒரு மாதிரி ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. சரி, ரைட். இப்போ 2 கேள்வி, இதுதான் அல்டிமேட். இதை நான் கேட்கணுக்கு. ஸோ ஸ்கில்ஸ், ஃபிசிக்கல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது இந்த 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 ரேசஸ்க்கு மத்தியில் வேறுபடுமா? எல்லாருமே ஹியூமன் சொன்னாலும் இந்த ஸ்கில்ஸ் வந்து வேறுபடும்ல? கண்டிப்பாக. இல்லை, அந்த ஸ்கில்ஸை பொறுத்து. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஸ்கில்லு ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸோட சம்மந்தப்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வேரியேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் ஃபார் ஆஃப்ரிக்கன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆப்பிரிக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வேட்டையாடுற பழக்கம் அதிகமாக இருந்தனால அவங்க வந்து வேட்டை சமூகமாக தான் அதிகமாக இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய சில ட்ரைபுகள்லாம் வேட்டை சமூகமாகவே இருந்தனால அவங்க வேகமாக ஓடி வேட்டையாடி அந்த பழக்கம் தான் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ காலத்துக்கும் அவங்க பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த அவங்க ஒரு அத்லெட்லாம் பண்ணும்பொழுது அவங்களால அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது. ஸோ அதே ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து ஒரு சீனாக்காரனுக்கும் இந்தியக்காரனுக்கும் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஏன்னா இந்தியர்களும் சீனர்களும் 10,000-15,000 வருஷமா விவசாய சமூகமாக மாறிட்டோம். இந்தியா அண்ட் சீனா வந்து ஏன் சின்னதானோ, ஏன் ஹைட் கம்மியாச்சு? நீங்கள் இன்னொன்று கவனிச்சிருக்கீங்களா? தஞ்சாவூர்காரங்களாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பாங்க. ஓகே, விவசாயம் அதிகமாக நடக்கிற இடத்துல ஹைட்டு குறைஞ்சிரும். ரீசன் என்னன்னா, நம்ம இப்போ வேட்டையா இருக்கும்போது அதோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகம். ஸோ ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நீங்கள் ஓடணும், ஆடணும். 2வது ப்ரோட்டீன் இன்டேக் நமக்கு அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்மளோட பரிணாமத்தை வகைப்படுத்தும். ஆனால் விவசாய சமூகம்னு வரும்போது கார்ப்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம், ஓடுறது அதிகமாக இல்லை, உழைப்பு இருக்கும் பட் ஓடுறது அதிகமாக தேவையில்லை, டெய்லியும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஸ்ட்ரென்த் குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக விவசாய மக்கள் மத்தியில் உருவம் வந்து சிறுத்துரும். ஸோ இதில் இவங்க சரி செய்யறதுக்கு தான் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அது இதெல்லாம் கண்டுபிடிச்சி இவங்களோடலாம் சண்டை போடுறதுக்கு நமக்கு இதெல்லாம் தெரியணும், டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி தான் இவங்க டாமினேட் பண்ணது. ஸோ டெக்னாலஜி வச்சு தான் பேசிக்காக இரும்பு இல்லைன்னா விவசாய சமூகம் எப்படி காட்டுவாசிகளோட சண்டை போட முடியும்? முடியவே முடியாது. ஸோ இரும்பு இந்த மாதிரியான டெக்னாலஜியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டோம். அதனால தான் இன்னைக்கு நம்மள ரூல் பண்ற பெரிய பெரிய ஆட்கள்லாம் இதா இருக்கிறானுங்களா, அவங்களோட சிவிலைசேஷனல் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. சீனர்களுக்கும் இந்தியர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் ஆன சிவிலைசேஷன் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்களாம் ரொம்ப வருஷமா விவசாய சமூகமாக நம்ம வாழ்ந்தோம். டெக்னாலஜியில் நம்ம ரொம்ப ஃபார் சுப்பீரியராக இருந்தோம். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் நம்ம எல்லாருமே டம்மி தான் கம்பேரிட்டிவ்லி. இது எதுக்கு நினச்சேன்னா, கம்பேரிட்டிவ்லி நீ இருக்கிறதுலே பலமான ஒரு இந்தியர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறதுலே வீக்கான ஒரு தாளை கொண்டு வந்துடலாம் அப்படி நான் கம்பேர் பண்ணல. நான் சொல்றது ஆவரேஜா இந்தியர்களோட ஹைட்டு கம்மி, சீனர்களோட ஹைட்டு கம்மி. ஆவரேஜா வெள்ளையர்களோட ஹைட்டு அதிகம், ஆப்பிரிக்கர்களோட ஹைட் அதிகம். ரீசன் என்னன்னா, அவங்கெல்லாம் வந்து அதிகமாக
புரோட்டீன் பேஸ்டு உணவை எடுத்துக்கிற மாதிரி வேட்டை சமூகமாகவே அதிக காலத்துக்கு இருந்தாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம புரோட்டீன் பேஸ்ட் டயட்டை எடுக்காதனால நம்ம உடம்பு வந்து புரோட்டீன் கன்சம்ஷன் குறைய சுருங்க ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் விஷயம். புரோட்டீன் அதிகமாக இல்லைன்னா மசில் பில்ட் ஆகாதுங்க. மசில் பில்ட் ஆகலைன்னா ஹைட்டு, தசைகள், கால்சியம் எங்கேருந்து கிடைக்கும்? கால்சியம் எல்லாமே அனிமல் பேஸ்ட்ல தானே வரும். நீங்க எல்லாமே விவசாயத்துலன்னு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே குறைய ஆரம்பிக்குது. ரெண்டாவது நமக்குலாம் பால் குடிக்கிற பழக்கமும் கிடையாது. மோர் தான் நம்ம குடிப்போம். இது பாலையும் டைரக்டா குடிக்கிறதுலாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆகி வருது ஒழிய அன்னைக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸும் ஆரம்பத்துல நிறைய பேருக்கு இருந்துச்சு, ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் அது அப்படியே காலகட்டத்தில் இந்தியர்களுக்கு எல்லாம் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்குமே நீங்க பாருங்க, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். அவனுக்கு இன்னுமே பால் செரிக்கிற தன்மை கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. சரி, ரைட். அல்டிமேட் கொஸ்டின் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது பேசிக்காக நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, அந்த ஸ்கில் எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத பொறுத்து, அது ஃபிசிக்கல் ட்ரேட்ஸையோ இல்லை நம்மளுடைய எவால்யூஷன் பேஸ்டில் ஏதாவது நமக்கு இருக்க பெனிஃபிட்ஸை பேஸ் பண்ணி வருதுன்னா அதில் கண்டிப்பாக நம்ம வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அது இன்டெலெக்சுவலாக இருந்தாலும் பொருந்தும். சரி, அது இன்டெலிஜென்ஸ்லேயும் அது பொருந்தும். நான் அதான் சொல்கிறேன். ஓகே, இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்ல அல்டிமேட் கொஸ்டின் ஆனால் சுபாவம். இப்போ ஒரு சுபாவமும் பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஆப்பிரிக்கால வேட்டையா இருந்தா அதனால ஓடுறான். அதே மாதிரி நீங்க சுபாவத்துல பிறந்தீங்கன்னா ஒரு குரூப்புக்கு இது ரொம்ப ஈஸியாயிரும். இவாள்லாம் இப்படிதான், இவங்கெல்லாம் அப்படிதான் சொல்லிட்டு ஈஸியா மனுஷனுக்குள்ள வேற்றுமையை உண்டாக்கிடலாம். ஸோ ஒரு இடத்துல இருந்து பரிணமிச்சு வரக்கூடிய ஒரு அந்த ரேஸ்க்கு பிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் வேறுபடுது. அப்படிங்கிறப்போ அந்த மென்டல் ஆட்ரிபியூட்ஸும் வந்து வேறுபடும் அப்படிங்கிறது அது ஒரு சரியான வாதமா சில இடத்துல மாறிடுது இல்லை. அவங்க சுபாவம் இப்படிதான், இப்போ பிளாக்ஸ்னாலே இப்படிதான் பண்ணுவான், ஒயிட்னாலே இப்படிதான் பண்ணுவான், சைனீஸ்னாலே இப்படிதான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு ஈஸியா சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ஒரு காமன் சிஸ்டத்துக்குள்ள உட்காந்துருக்கோம். புரியுதா? வேர்ல்டு ஆர்டர்ல ஒரு காமன் சிஸ்டம்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தப்பு இது தப்பு, இது சரி. இப்ப இந்த தப்புகளை யார் செஞ்சாலும் தப்பு தான், கரெக்டா? பட் இந்த தப்பு இவன் தான் செய்வான் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா அதுல தப்பு செய்யாதவன்னு இருப்பான். ஸ்டீரியோடைப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம். பட் இப்போ ஒரு திருடனா இருக்கான். அந்த திருடனுடைய மென்டாலிட்டி என்னவா இருக்கும்? ஒருத்தன் திருடனா மாறுறான், என்ன சூழல்கள் அவன் திருடனா மாறுவான்? அவங்ககிட்ட இல்ல எப்படியாவது கவரணும்னு பார்க்கலாம். இல்ல அடுத்தவங்ககிட்ட இருக்கிறது உறுத்தணும். திருடுறது தப்பு இல்லைங்கிறது அவனுக்கு ஒரு வேல்யூவா இருக்கணும், ஒரு வேல்யூவா சர்வைவலா இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்தா ஒருத்தன் திருடனா மாறுவான், கரெக்டா? இப்ப இதெல்லாம் ஒழிக்கப்படணுமா ஒழிக்கப்படக்கூடாதா? இதை நீங்க ஒழிச்சிங்கன்னா திருடன் குறைவானா குறைய மாட்டானா? அவன் எந்த இனத்தவனா இருக்கட்டும், கரெக்டா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுங்கிற பட்சத்துல இந்த குணங்கள் வந்து பிரச்சனைக்கு உரியதா இருக்காது. ஆனா எல்லாருக்கும் எல்லாமே இங்கே கிடைக்கல, புரியுதா? எல்லாருக்கும் எல்லாம் இங்கே கிடைக்கல. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டை சுரண்டுது, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு நாட்டில் பிரச்சனை. சில பேர்லாம் இப்போ என்ன, இஸ்லாமியர்கள்லாம் வந்து தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள்லாம் சண்டை போடுறாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள்லாம் சண்டை போடுறாங்க, இஸ்லாமியர்கள்லாம் நிறைய தீவிரவாத அமைப்புகள் வருது. எதனால? ரீசன் என்ன? எந்த இஸ்லாமிய நாட்டை நீ சும்மா விட்டு வச்சிருக்க சொல்லு? எல்லா இஸ்லாமிய நாட்டிலையும் பஞ்சாயத்து பண்றியா இல்லையா? எல்லா இஸ்லாமிய நாட்டிலையும் வளத்தை சுரண்டுறியா இல்லையா? எல்லா இஸ்லாமிய நாட்டையும் போய் கண்ட்ரோல் பண்றியா இல்லையா? ஏன் இதை பண்ற? இதை பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க என்னவா வரும்? அதோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பிரச்சனைக்கு அது தகுந்த மாதிரியான ஒரு சூழல், அந்த சூழல் அமையும் போது அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரியான தகவமைப்புகள் உருவாகத்தானே செய்யும். அப்ப தீவிரவாதம் வளரதானே செய்யும். இங்க ஒரு ஊருக்கு போயிட்டு அங்க இருக்க பெண்களை வந்து நீங்க ரேப் பண்ணீங்க அப்படின்னா அதை பார்த்து வளரக்கூடிய குழந்தை வரவனையெல்லாம் கொல்லணும்னு தோணுமா தோணாதா? கண்டிப்பா தோணும். அப்ப ஒரு சமூகம் என்னவாக மாறுங்கிறது அந்த சமூகத்திற்கு ஏற்படக்கூடிய தன்மையின் அடிப்படையில் தான் அது மாற்றப்படுதே ஒழிய இந்த புறச்சூழல்களையும் இதையும் வந்து நம்ம பொருத்தக்கூடாது. குணம்ங்கிறது வேற. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியர்களை எல்லாரும் ஸ்டீரியோடைப் பண்றாங்க, கவனிச்சிங்களா? என்ன சொல்லி ஸ்டீரியோடைப் பண்றாங்க? இருக்க மாட்டாங்க, திருடுறாங்க, அந்த மாதிரிலாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சிவிக் சென்ஸ் கிடையாது. அடுத்து வந்துட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு மாதிரி செலிப்ரேஷன் மோட்லயே இருப்பாங்க. நீங்க வந்து எப்ப பார்த்தா டிண்டிக்கு இது ஏன் அவனுக்கு வியர்டா தெரியுதுன்னா, அவன் அப்படி இல்லை, நம்ம அப்படி இருக்கிறோம். நம்ம வந்து அப்பா அம்மாவோட வாழ்றது நம்ம கல்ச்சரலா நம்மளோட மாரல் வேல்யூக்குள்ள நம்ம ஏற்றுக்கிறோம். ரீசன் நம்ம ஏன் அதை பண்றோம்? நம்ம ஏன் பண்றோம்னா, இங்கே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரியான சூழல் நம்ம உருவாக்கி வச்சிருந்தோம் ஒரு காலத்துல. புரியுதா? அப்பா இருப்பாரு, அவரு சேர்த்து வைப்பாரு, அதை வந்து பையனுக்கு கொடுப்பாரு, அவன் வந்து அப்பாவை கடைசியில பாத்துக்குவான், அடுத்து அவங்களுக்கு பேரன் வருவான், அந்த பேரன் எல்லாரும் பாத்துக்குவாங்க. அப்படியே ஒரு சுழற்சி போய்கிட்டே இருக்குது. இது காரணம் என்னன்னா, நம்ம நிலைபெற்ற சமூகங்கள், சிவிலைஸ்டு பீப்புள்ஸ், நிலைபெற்ற சமூகங்கள், விவசாய சமூகங்கள். அதனால இந்த ஃபேமிலி வேல்யூஸ் நம்ம கடத்திட்டு போறோம். வெள்ளைக்காரன் ஏன் அதை பண்றது இல்லை? வெள்ளைக்காரன் இப்படி வாழல. அவனோட ஆரிஜின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் காட்டுக்கு வேட்டைக்கு போவான், இது பண்ணுவான், அவன் வேட்டையாடுற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு மேல பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீ போய் வேட்டையாடுறான்பா.
புரியுதா? இவன் வேட்டையாடும் போது அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஸோ இது வேட்டை சமூகத்துக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் இந்த ஃபேமிலி இதை வந்து நம்ம இந்தியாவில் அப்படி பார்க்குறோம்ல, இந்தியாவிலே வேட்டை சமூகங்களோட குடும்ப கட்டமைப்பு என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய வேட்டை சமூகங்களோட குடும்ப கட்டமைப்பு என்னன்னு நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்க. நம்ம நிலப்பரப்புலையே நம்ம கூடவே வாழக்கூடிய வேட்டை சமூகங்களுடைய குடும்ப கட்டமைப்பு என்னன்னு போய் பாருங்க. அங்கே வந்து குடும்ப கட்டமைப்பு, ஒருவருக்கு ஒருத்தி, இந்த மாதிரி சூழல், அந்த மாதிரி சூழல், இதெல்லாம் இருக்கான்னு போய் பாருங்க. ஏன் இல்லை? எத்தனையோ ட்ரைப்ஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, டாக்குமெண்ட் ரிசர்ச் வச்சுருக்கீங்களா, அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் போய் படிங்க. அவங்களுடைய சொசைட்டி எப்படி இருக்குது, அவங்க பேட்ரியாரிக்கல் சொசைட்டியாக இருக்கிறாங்களா, இல்லை பெண்வெளி சமூகமாக இருக்கிறாங்களா, இல்லை அவங்க வந்து என்ன மாதிரியான சமூகமாக இருக்காங்களா, மோனோகாமியில் இருக்காங்களா, பாலிகாமியில் இருக்காங்களா, இதெல்லாம் நீ ஆய்வு பண்ணி எழுதியிருக்கீல்ல, நீயே போய் படி. ஏன் இந்தியாவுக்குள்ளேயே இந்த சொசைட்டியில் இவ்வளோ வேரியேஷன் இருக்குது? ரீசன்னா வாழ்வியல் வேற, புரியுதா? ஸோ வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி குணங்கள் அமையும். வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி தான் குணங்கள் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன். ஆப்பிரிக்காவில் ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கம் நீங்கள் நேரில் போனீங்கன்னா என்ன பண்ணும்? கடிச்சு கோதறிடும். இது சிங்கத்துடைய இயல்பு சொல்லுவீங்க. இப்போ அங்கேருந்து ஒரு சிங்கக்குட்டியை என்கிட்ட கொண்டு கொடுங்க, யாராவது இப்படி கொடுங்க, யாரும் கொடுக்க மாட்டீங்க. ஸோ ஒரு சிங்கக்குட்டி வளர்க்குறோன்னு வைங்க, நம்மக்கிட்ட வளருது, என்ன பண்ணும்? ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஃபோட்டோ ஷேக்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம். என்ன பண்ணுது? நாய் மாதிரி வீட்டில் வளர்த்துட்டு இருக்காங்க, அடிக்கிறாங்க, வளர்க்குறாங்க, ஒன்றா இருக்காங்க, கொஞ்சுறாங்க. கரெக்டாக சிங்கம் வீட்டில் வளருதா இல்லையா? எது சிங்கத்தோட குணம்? காட்டில் இருக்கிறது தான் அதான குணம். இந்த சிங்கத்தோட குணம் என்ன? அப்போ இந்த குணம் எதில்? சிங்கத்துக்கே குணம் எதில் மாறுது? வாழ்வியல் சூழல், வளர்க்கக்கூடிய விதத்தில் மாறுகிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவாலாம் அப்படி தான் இருப்பான்னு சொல்லாத. உன் ஆள் எப்படி இருக்கானோ அதே மாதிரி எல்லா இவாளையும் அவாளா மாற்று. எல்லா இவாளும் அவாளா மாறிட்டா எல்லா அவாளும் இவாளும் ஒன்று தான். அப்புறம் அவா இவான்ற ஒரு அவா இவானே நீ பேச தேவையில்லை, அவங்க இவங்கனே பேசிட்டு போயிடலாம். கரெக்டா? இதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ இது வேற, அது வேற, இது ரெண்டும் இப்படி குழப்பிக்க கூடாது. ரைட். சிங்கமாகவே இருந்தாலும் வீட்டில் வளர்த்தா அது பணிவோட, அன்போட, வளர்த்தவங்க கூட பண்போட பழகிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ வாழ்வியல் சூழல் தான் ஒருத்தருடைய குணநலன்களை வந்து முழுமையாக இது பண்ணோம். ஜெனட்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதே சிங்கத்தோட பிடரை எப்படி இழுத்திங்கன்னு வைங்களேன் அப்படிங்கும். பண்ணுமா பண்ணாதா? காரணம் வேணா அதோடைய ஜெனட்டிக்ஸ். ஸோ அந்த ஜெனட்டிக்ஸும் உள்ளே இருக்கும். பட் பண்புங்கிறது வேறுபடும். வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி. இவ்வளோதான் விஷயம். ரைட். ஓகே. ரொம்ப ஒரு சயின்ஸ் டாபிக் மட்டும் இல்லாமல் சோஷியலாகவும் நிறைய விஷயங்கள் இதில் வந்து நிறைய பேர் யோசிக்க தோண்டிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.